Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th standard chapter 2 term 2 try this page number 28 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா convert the following அப்படின்னு ஒரு 12 subdivisions கொடுத்துருக்காங்க பாருங்கள். convert the following நம்ம ஒரு வேல்யூவாக போட்டுடலாம், ஒரு சம்மாக போட்டுடலாம். first subdivision பாருங்கள் 23 கிலோமீட்டர் into மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எதுலேருந்து எதுக்கு மாற்ற சொல்கிறாங்க அப்படின்ட்டு. கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது ஒன்று எழுதி வச்சுக்குவோம், அப்போ தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இது படிச்சிருக்கோம் இல்லையா, கிலோ, ஹெக்டார், டெக்கா, மீட்டர், டெசி, சென்டி, மில்லி. இதை எழுதி வச்சுக்கிட்டால் நம்ம எந்த யூனிட்லேருந்து எந்த யூனிட்க்கு வேணாலும் மாற்றலாம். நம்ம மக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நடுவில் பார்த்திங்கன்னா லிட்டர், கிராம், மீட்டர், லிட்டர், கிராம் 3 மாறும். ஸோ இது மீட்டர்னால் இது கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். லிட்டர்னால் கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்கா லிட்டர், டெசி லிட்டர், சென்டி லிட்டர், மில்லி லிட்டர். கிராம்னா கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். இப்போ இதோட மீனிங் என்னென்னா, ரைட் சைடில் மூவ் ஆக மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பை 10, மல்டிப்ளை பை 10, மல்டிப்ளை பை 10. இதுலேருந்து இதுக்கு பண்ண மல்டிப்ளை பை 10, இதுலேருந்து இதுக்கு பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பை 10, அதே மாதிரி மல்டிப்ளை பை 10. லெஃப்ட் சைடில் மூவ் ஆனால் டிவைட் பை 10, டிவைட் பை 10, டிவைட் பை 10. இதையும் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து டிவைட் பை 10. ஆல்ரெடி நான் இதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேக்ஸ் ட்ரிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ. இதோட மீனிங் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு ஃபஸ்ட்டு நான் எந்த பக்கம் மூவ் பண்ணுறேன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ரைட் சைடில் தான் மூவ் பண்ண போகிறேன், கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கே மேலே இருக்குது பாருங்கள், 1 2 3 3 ஜம்ப். கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு 3 ஜம்ப் பண்ணால் தான் போக முடியுது. இப்போ 10 × 10 × 10 1000, 3 0ல், அதனால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுவே கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டாமீட்டருக்கு மாற்றணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மீட்டர்லேருந்து ஹெக்டாமீட்டருக்கு மாற்றணும்னா 100ஆல் டிவைடு பண்ணணும். ஏன்னா லெஃப்டில் மூவ் பண்ணுறேன்ல, அதனால். இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த 12 சம்மும் நம்ம போட போகிறோம். இது தெரிஞ்சாலே எந்த யூனிட்லேருந்து எந்த யூனிட் வேணாலும் நம்ம ஈஸியாக மாற்றிடலாம், மக்கப்பே பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போ நம்ம சம்க்கு போயிடலாம் வாங்க. 23 கிலோமீட்டர் into மீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுக்குள்ளே உள்ள ரிலேஷன். கிலோமீட்டரில் மீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. கிலோமீட்டர் இங்கே இருக்குது, மீட்டர் இங்கே இருக்குது. அப்போ எத்தனை ஸ்டெப்பு? 1 2 3 3 0. நம்ம என்ன எழுதணும்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இதை கண்டிப்பாக எழுதணும், இந்த ரிலேஷன் கண்டிப்பாக எழுதணும். இது தெரிஞ்சாலே இது எழுதிடலாம். கரெக்டாக 1000 தானே, ரைட் சைடில் தான் பார்க்கணும், லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடாது. 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இப்போ இதுக்கு வாங்க, கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 1000, மல்டிப்ளை பை திஸ் நம்பர். இதுவே மீட்டர்லேருந்து கிலோமீட்டர்னால் லெஃப்ட் சைட், அப்போ டிவைட் பை 1000. ஓகே, இப்போ மல்டிப்ளை பை 1000ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பை 1000 பண்ணணும்? கொடுத்துருக்குற கொஷின், அதாவது 23 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 23 × 1000 பண்ணால் எனக்கு மீட்டரில் மாறிடும். அப்போது வாட் இஸ் த ஆன்சர்? 23,000 மீட்டர். அவ்வளோதான், மீட்டருக்கு மாறிடுச்சா? ரொம்ப சிம்பிள். இது தெரிஞ்சாலே எந்த யூனிட் வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்முக்கு எல்லா சம்முக்கும் இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இதை எழுதியிருக்கேன். நீங்கள் செப்பரேட்டாக இதை எழுதிக்கோங்க. இந்த சம்முக்கு கீழே இதை எழுத வேண்டாம், இந்த சம்முக்கு கீழே இது தான் எழுதணும். இதை வந்து செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் 1.78 மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். அப்போது மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ட்டு இந்த டேபிளில் பாருங்கள். மீட்டர் இங்கே இருக்குது, சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. எத்தனை ஸ்டெப்? அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 2 2 0 100 சென்டிமீட்டர். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? நான் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். கிளியர்? அடுத்து இப்போ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணுறதுனால மல்டிப்ளை பை 100.
ஸோ இதோட 100 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த மீட்டரில் இருக்கிறது சென்டிமீட்டருக்கு மாறிடும். அப்போ 1.78 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1.78 இன்ட்டு 100க்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சென்டிமீட்டருக்கு மாறிடும். இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் ஞாபகம் இருக்கு இல்லையா? எப்பயும் போல தான். டெசிமல் இருக்கிறத மறந்துடுங்க, எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 178 இன்ட்டு 100னா என்ன பண்ணுவோம் நம்ம? 178 அப்படியே போட்டு 2 0 போட்டுருவோம். இப்போ டெசிமல் இருக்குல்ல, டெசிமல் வைக்கணும். எத்தனை நம்பர் தள்ளி டெசிமல் இருக்குது? ரைட் சைடில் இருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 2 நம்பர் தள்ளி. இப்போ ரைட் சைட்லேருந்து 1 2 2 நம்பர் தள்ளி டாட் வச்சா இங்கே வரும். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் வர ஜீரோக்கெலாம் வேல்யூ கிடையாது, போட வேண்டாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 178 சென்டிமீட்டர். கிளியர்? நல்லா கிளியராக புரிஞ்சா இந்த சம்மு? ஓகே, அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்கள். 7814 மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டர். என்ன சொல்லியிருக்காங்க? மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் உள்ள கனெக்ஷன். மீட்டர் எங்கே இருக்குது? இதாக இருக்குது பாருங்கள். கிலோமீட்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்? 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர்? 1 2 3 3 0 1000 மீட்டர். அப்படி தான் எழுதணும். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர்னு எழுதக்கூடாது. எழுதும் போது எப்படி எழுதணும்? இப்படி ரைட், எப்பயுமே இப்படி லெஃப்ட் டு ரைட்டு தான் எழுதணும் அது ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது, சரிங்களா? இப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அதை ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள கனெக்ஷன். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இப்போ பாருங்கள், மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. மீட்டர் இங்கே இருக்குது, கிலோமீட்டர் இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் நான் மூவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்? டிவைட் பை 1000. லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறல, அதனால் டிவைட் பை திஸ் நம்பர். இதை மாற்றி எழுதிடக்கூடாது. இங்கே மீட்டர் இருக்குங்கிறதுக்காக இங்கே 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர்னு போடக்கூடாது, அது தப்பு. இந்த ஆர்டரில் தான் எழுதணும், லெஃப்ட் டு ரைட் ஆர்டரில் தான் எழுதணும். கிலோமீட்டர் இங்கே இருக்குது, மீட்டர் இங்கே இருக்குது. இப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு தான் எழுதணும், சரிங்களா? இப்போ நம்ம இந்த நம்பரை 1000ஆல் டிவைட் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ 7814 மீட்டரை நான் 1000ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு கிலோமீட்டருக்கு மாறிடும். இதை எப்படி 1000ஆல் டிவைட் பண்ணுறது? ஞாபகம் இருக்கா? நம்ம போட்டது லாஸ்ட் டைம்லலாம் டெசிமல்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறது பாருங்கள். இப்போ அதாவது டிவைட் பண்ணும்போது 10 100 1000 10,000 இந்த மாதிரி நம்பராலலாம் டிவைட் பண்ணும்போது டைரெக்டாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, டெசிமலை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். எத்தனை நம்பர் தள்ளினா டினாமினேட்டரில் எத்தனை 0 இருக்கோ அத்தனை நம்பர் தள்ளி மூவ் பண்ணணும், அவ்வளோதான். டெசிமல் எங்கே இருக்குது? மேலே இல்லவே இல்லை. இல்லவே இல்லைன்னா லாஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ டெசிமல் வந்து இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எத்தனை நம்பர் தள்ளி நம்ம லெஃப்ட்டில் மூவ் பண்ணணும்? 3 0 இருக்கா? அப்போ 3 நம்பர் தள்ளி லெஃப்ட்டில் மூவ் பண்ணணும். ஸோ 1 2 3. ஸோ டெசிமல் வந்து இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன ஆன்சர்? 7.814 கிலோமீட்டர். இந்த டெசிமல் இங்கே மூவ் ஆகிடுச்சு, மறுபடியும் இங்கே டெசிமல்லாம் வைக்கக்கூடாது, இங்கே வந்துருச்சு. இந்த பை 1000 போடக்கூடாது, இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். இதால் இது டிவைட் பண்ணுறதுனால தான் இது வந்திருக்கு. மறுபடியும் பை 1000லாம் போடக்கூடாது. இதுதான் இதுக்கு ஆன்சர். கிளியராக இந்த சம் புரிஞ்சா? ஓகே, அடுத்த சம் 8.67 mm இன்ட்டு சென்டிமீட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் உள்ள கனெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்னது? 1 லெஃப்ட் டு ரைட் தான் எழுதணும். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். கரெக்டாக? 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு எழுதக்கூடாது, தப்பு. ரைட் டு லெஃப்ட் வரக்கூடாது, லெஃப்ட் டு ரைட் தான் எழுதணும் எழுதும் போது. ஸோ நம்ம என்ன எழுதணும்? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு. அப்போ நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறேன். அப்போது டிவைட் பண்ணணும் இந்த நம்பரால். டிவைட் பை 10. புரியுதுங்களா? எந்த நம்பரை? இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 8.67 mm
8.67 by 10ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு சென்டிமீட்டருக்கு மாறிடும். இது எப்படி டிவைட் பண்ணணும்? இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான் டெசிமலை வந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணணும். எத்தனை நம்பர் தள்ளினா டினாமினேட்டரில் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ தள்ளி, அத்தனை நம்பர் தள்ளி. இப்போ டெசிமல் இங்கே இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் தள்ளினா போதும். இப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு? 0.867 சென்டிமீட்டர். மறுபடியும் இந்த பாயிண்ட்டை இங்கே வைக்கக்கூடாது. ஏன்னா பாயிண்ட்டை தான் நான் தள்ளிட்டேன்ல, தள்ளிட்டா அங்கே போயிடும். மறுபடியும் இங்கே வருமா? வராது. இப்போ இந்த டெசிமலுக்கு முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லைன்னா ஜீரோ இருக்குன்னு அர்த்தம், போட்டுக்கலாம். அது புரியுதா இந்த சம் உங்களுக்கு? ஸோ ஆன்சர் வந்து 0.867 சென்டிமீட்டர். ஸோ நல்லா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே இந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், இப்படி வந்தால் டெசிமல்லாம் மூவ் பண்ணக்கூடாது, இப்படி டிவைட் பண்ணணும் 20ஆல். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. நான் எப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன்? 1 வந்துட்டு 0 0 வந்தால் தான் இந்த மெத்தட் டைரக்ட் மெத்தட், இல்லைனா எப்பயும் போல் டிவைட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? அடுத்த சம் 16 லிட்டர் இன்ட்டு மில்லி லிட்டர். லிட்டரையும் மில்லி லிட்டரையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. லிட்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மில்லி லிட்டர் இங்கே இருக்குது. அப்போ என்ன கனெக்ஷன்? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஸ்டெப்பு? 1 2 3 3 0. இப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாமா? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். இது எழுதியாச்சு. இப்போ வாங்க லிட்டர்லேருந்து மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. லிட்டர் இங்கே இருக்குது, மில்லி லிட்டர் இங்கே இருக்குது. அப்போது ரைட் சைடில் மூவ் பண்ண சொல்கிறதுனால we have to multiply by 1000. இப்போ இந்த நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மில்லி லிட்டருக்கு மாறிடும். அப்போது 16 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மில்லி லிட்டருக்கு மாறிடும். என்ன ஆன்சர் வரும்? இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 16,000 மில்லி லிட்டர். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? 16 வந்து 1000ஆல் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 16 இன்ட்டு 1 16 போட்டு அடுத்த 3 0 அப்படியே போடுவோம். அதை தான் இங்கேயும் போட்டிருக்கேன். புரியுதா இந்த சம்மு? ஓகே, அடுத்த சம் பார்த்துக்கலாம். அடுத்த சம் பார்த்திங்கன்னா 1500 ml. இன்ட்டு லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மில்லி லிட்டருக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு பார்க்கணும். என்னென்னு பாருங்கள். மில்லி லிட்டருக்கும் லிட்டர் இங்கே இருக்குது, மில்லி லிட்டர் இங்கே இருக்குது. 1 2 3 1000. இப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாமா? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். இப்போ கொஷினில் பாருங்கள், மில்லி லிட்டர்லேருந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக? மில்லி லிட்டர் இங்கே இருக்குது, லிட்டர் இங்கே இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? டிவைட் பை 1000. இந்த நம்பரை 1000ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 1500 மில்லி லிட்டரை வந்து 1500 டிவைடட் பை 1000 பண்ணால் எனக்கு லிட்டரில் மாறிடும். ஒன்றுமே இல்லை, கொஷினை தூக்கி அப்படியே எழுதிட்டு இந்த நம்பரை 1000ஆல் டிவைட் பண்ணுறேன், இந்த லிட்டரை தூக்கி அப்படியே எழுதுகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல. புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம டிவைட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம், 0 0 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது 15/10. இதை எப்படி நம்ம டிவைட் பண்ணணும்? 10 இருக்குது கீழே, அதாவது 1 வந்துட்டு 0 0 வந்தாலே டைரெக்டாக நம்ம டிவைட் பண்ணலான்னு சொன்னேன். இப்போ டெசிமல் வந்து இங்கே இருக்குன்னு அர்த்தம். டெசிமல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும், ஒரு நம்பர் தள்ளி. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 1.5 லிட்டர். இங்கே கூட நீங்கள் பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணாமல் டைரெக்டாக கூட பண்ணலாம். டெசிமல் இங்கே இருக்குன்னு அர்த்தம். டெசிமல் வந்து 3 நம்பர் தள்ளி தள்ளணும் லெஃப்ட் சைடில். இப்போ 1 2 3 இங்கே வரும். இப்போ 1.5 1.5 0 வரும். பாயிண்ட்டுக்கு அடுத்து வர ஜீரோக்கெலாம் வேல்யூ இல்லைல்ல. இப்போ 1.5 இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் சம் 2360 லிட்டர் இன்ட்டு கிலோ லிட்டர். லிட்டருக்கும் கிலோ லிட்டருக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பாருங்கள். லிட்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கிலோ லிட்டர் இங்கே இருக்குது. இப்போ நம்ம எப்படி எழுதணும்? லெஃப்ட் டு ரைட்டு தான் எழுதணும். இப்போ 1 கிலோ லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 1 2 3 1000 லிட்டர் அப்படின்னு எழுதணும். 1 கிலோ லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். புரியுதா? எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு
1 kiloliter is equal to 1000 liter. இப்போ வாங்க லிட்டர்லேருந்து கிலோ லிட்டருக்கு மாற்ற போகிறோம். லிட்டர்லேருந்து கிலோ லிட்டர். அப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறதுனால டிவைட் பை 1000. ஓகே, இப்போ இந்த நம்பரை 1000ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 2360 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 2360 பை 1000 பண்ணால் எனக்கு கிலோ லிட்டருக்கு மாறிடும். ஒன்றுமே பண்ணல, இதை தூக்கி அப்படியே போடுங்க. இதை 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள், இந்த யூனிட்டை தூக்கி அப்படியே போடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே மாறல. இதை தூக்கி நான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 1000ஆல் டிவைட் பண்ணோம்ல, அதனால். நம்ம இதை எப்படி டிவைட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? 1 வந்துட்டு 00 வந்தாலே டேரெக்டாக டிவைட் பண்ணலாம். டெசிமல் வந்து இங்கே இருக்குன்னு அர்த்தம். 3 0 இருக்கிறதுனால 3 நம்பர் தள்ளி லெஃப்டில் மூவ் பண்ணணும். ஸோ 1 2 3 இங்கே வந்துருச்சு டெசிமல். இப்போ என்ன ஆன்சர்? 2.360 கிலோ லிட்டர். இந்த டெசிமலுக்கு அடுத்து வர இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது, போடாமல் விட்டால் 2.36 கிலோ லிட்டர்னு வரும். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்துடலாமா? அடுத்த சம் பாருங்கள். 873 லிட்டர் இன்ட்டு மில்லி லிட்டர். லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் உள்ள கனெக்ஷன் என்னென்னு பாருங்கள். லிட்டருக்கும் மில்லி லிட்டர். லிட்டர் இங்கே இருக்குது, மில்லி லிட்டர் இங்கே இருக்குது. அதே 1000 தான். 1 2 3 0. இப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். எழுதிடலாமா? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். எழுதியாச்சா? இப்போ பாருங்கள், லிட்டர்லேருந்து மில்லி லிட்டருக்கு போக சொல்கிறாங்க. லிட்டர்லேருந்து மில்லி லிட்டர் ரைட் சைடில் மூவ் பண்ணுறதுனால மல்டிப்ளை பை 1000. லிட்டர்லேருந்து மில்லி லிட்டருக்கு ரைட்டில் தானே போகிறேன், அதனால் மல்டிப்ளை. ஸோ இதை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை தூக்கி அப்படியே எழுதிக்கிறேன். 873 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? இதை 873-ஐ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் மில்லி லிட்டராக மாறிடும். புரியுதுங்களா? இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 873 அப்படியே போட்டுக்கிட்டு இந்த 3 0 அப்படியே போட்டுக்கிட்டு மில்லி லிட்டர் கம்மா போட்டால் 8,73,000 மில்லி லிட்டர். புரியுதுங்களா இந்த சம்? அடுத்த சம் பார்த்துடலாம். 40 mg இன்ட்டு கிராம். மில்லிகிராம் அண்ட் கிராம் என்ன கனெக்ஷன் பார்த்துடலாமா? மில்லிகிராமுக்கும் கிராமுக்கும். மில்லிகிராம் இங்கே இருக்குது, கிராமு இங்கே இருக்குது. கரெக்டாக? அப்போ எத்தனை எப்படி எழுதணும்? 3 0. இப்போ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். இப்படி எழுதக்கூடாது. 1 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்னு எழுதக்கூடாது, தப்பு. இப்படி லெஃப்ட் டு ரைட்டு தான் எழுதணும்னு சொல்லிட்டேன். 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 mg. எழுதிடலாமா? 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 mg. கொஷினில் mg தான் ஃபஸ்ட் இருக்குது, அதனால் இங்கே mg தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அடுத்து தான் கிராம் எழுதணும்லாம் சொல்லக்கூடாது. இதில் எப்படி இருக்கோ லெஃப்ட் டு ரைட் எழுதணும், அவ்வளோதான். இப்போ கொஷின் பாருங்கள். mg டு கிராம். mg இங்கே இருக்குது, கிராம் இங்கே இருக்குது. இப்போ எந்த பக்கம் வரேன்? லெஃப்ட் சைடில் வரேன். அப்போ டிவைட் பை 1000. ஸோ இந்த நம்பரை 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போது 40 mg கொஷினை தூக்கி அப்படியே எழுதிக்கிட்டேன். இதை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு கிராமுக்கு மாறிடும். எப்படி டிவைட் பண்ணணும்? 1 வந்துட்டு 00 வந்திருக்கா? அப்போ டெசிமல் வந்து இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் 3 நம்பர் தள்ளி தள்ளணும். 1 2 3 நம்பர் எப்படி தள்ள முடியும்? இருக்கிறதே 2 நம்பர் தான். இங்கே நம்பர் எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆன்சர்? 0.040. 0.040 கிராம். இங்கே எதுவுமே நம்பர் இல்லைன்னா 0 போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று, பாயிண்ட்டுக்கு அடுத்த வர 0க்கு இதுக்கு வேல்யூ கிடையாது, போட வேண்டாம். நம்ம எப்படி எழுதலாம்? 0.04 கிராம்னு கூட எழுதலாம். அதுக்குன்ட்டு மிஸ் நீங்கள் தானே சொன்னீங்க பாயிண்ட்டுக்கு அடுத்து வர 0க்கெலாம் வந்து வேல்யூ இல்லை அப்படின்ட்டு. இந்த 0வை கேன்சல் பண்ணக்கூடாது. 0க்கு அப்புறம் நம்பர் வந்துருக்குல்ல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0னா 000 தான் வரணும், அதுக்கப்புறம் நம்பர் வரக்கூடாது. அப்போ இந்த 0க்கு மட்டும்தான் வேல்யூ இல்லை, இந்த 0க்கு வேல்யூ இருக்குது, ஏன்னா அதுக்கப்புறம் நம்பர் இருக்குல்ல. இந்த 0க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் இல்லை, அதனால் இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. இப்போ 0.04 கிராம்ஸ் தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த சம் பார்த்துடலாம். 1550 கிராம் இன்ட்டு கேஜி. எப்படி மாற்றணும் இதை? ஃபஸ்ட்டு கிராமுக்கும் கேஜிக்கும் உள்ள ரிலேஷன். கேஜி அண்ட் கிராம்.
இதாக இருக்குது கிராம், கேஜி இங்கே இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? 1 2 3 0. இப்போ 1000. 1 kg is equal to 1000 gram. எழுதிடலாமா அந்த ரிலேஷனை ஃபஸ்ட்டு? 1 kg is equal to 1000 gram. அப்போது கொஷினை பாருங்கள், கிராம்லேருந்து கேஜிக்கு மாற்ற சொல்கிறாங்க. கிராம் டு கேஜி. அப்போ லெஃப்ட் சைடில் வரதுனால டிவைட் பை 1000. அப்போ இந்த நம்பரை 1000ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 1550 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1550 பை 1000ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு கேஜிக்கு மாறிடும். டிவைட் பண்ணலாமா? இப்படி டிவைட் பண்ணோம். பாயிண்ட்டை வந்து 3 நம்பருக்கு தள்ளி மூவ் பண்ணணும் லெஃப்ட் சைடில். ஏன்னா 3 0 இருக்குல்ல. பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. 1 2 3 3. இப்போ என்ன வரும்? 1.550 kg. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து வர ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. இப்போ 1.55 kg. இல்லை நீங்கள் இதை கூட எழுதலாம், எல்லாம் கரெக்டு தான். புரியுதுங்களா இந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? ஓகே, 6.5 kg இன்ட்டு கிராம். கேஜிக்கும் கிராமுக்கும் உள்ள ரிலேஷன் தெரியும் இல்லையா? 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். இப்போ தானே நான் இங்கே எழுதினேன், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ கேஜிலேருந்து கிராமு. இப்போ கேஜிலேருந்து கிராம். இப்போ என்ன பண்ணணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? அப்போது இந்த நம்பரை 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறேன்ல அதனால். அப்போ இதை தூக்கி அப்படியே போட்டுக்கோங்க. 6.5 kgங்கிறது 6.5ஐ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிராமுக்கு மாறிடும். இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். 6.5 இன்ட்டு 1000. எப்பயும் போல் பண்ணுங்கள், டெசிமலை விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். 65 இன்ட்டு 1 65. 3 0. ஞாபகம் இருக்கா? இப்போ எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது? ஒரு நம்பர். இப்போ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட்னா இங்கே வரும். இந்த நம்பர், இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. இப்போ என்ன ஆன்சர்? 6500 கிராம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்த்துடலாமா? 723 கிராம் இன்ட்டு மில்லிகிராம். ஸோ கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் உள்ள கனெக்ஷன் ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். கிராம் இங்கே இருக்குது, மில்லிகிராம் இங்கே இருக்குது. அப்போ அதே 1000 தான். 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். எழுதிடலாமா? 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். இப்போ கொஷினை பாருங்கள். கிராம்லேருந்து மில்லிகிராமுக்கு மாற்ற சொல்கிறாங்க. கிராம்லேருந்து மில்லிகிராம் இங்கே இருக்குது. அப்போ ரைட் சைடில் மூவ் பண்ணுறதுனால மல்டிப்ளை பை 1000. ஸோ இதை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 723 கிராம் இஸ் ஈக்குவல் டு, கொஷின் அப்படியே எழுதிக்கிட்டேன். 723ஐ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மில்லிகிராமுக்கு மாறிடும். ஸோ இது எப்படி 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. 723 இன்ட்டு 1 வந்து 723 போட்டால் அந்த 3 0 போட வேண்டியது தான். மில்லிகிராம் கம்மா போட்டால் 7,23,000 மில்லிகிராம். ஓகே, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ அவ்வளோதான். இந்த பேஜ் நம்பர் 28 உள்ள ட்ரைதீஸ் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ரிமைனிங் சம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.